எரியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். சிறப்பான ஒரு திருவிழா, உருக்கமான ஒரு திருவிழா. இந்த உலகிற்கு மாபெரும் கொடையை பரிசாக கொடுத்த அற்புதத்தின் விழா. இயேசு என்ற உன்னதமான தலைவனை இந்த உலகிற்கு உணர்த்தி காட்டியது இந்த நிகழ்வுதான். இயேசுவினுடைய தியாகத்தையும் அன்பையும் இந்த உலகிலே கடைசி மனிதர் வரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே பகிர்ந்து கொடுத்த சிறப்பான ஒரு நிகழ்வு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. இதுவரை எந்த ஒரு தலைவனும் இதை போன்று செய்ததில்லை, இனி செய்யவும் முடியாது என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் அதே சமயத்தில் ஆழமான உணர்வுகளோடும் தன்னையே பகிர்ந்து கொடுத்தார். இயேசுவினுடைய உடனிருப்பு வார்த்தையில் அல்ல, நம்முடைய வாழ்விலும் உள்ளத்திலும் நம்மோடும் என்றும் இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாய் சிந்தித்தவர் இந்த தலைவன். எனவே இன்றைக்கு இந்த மாபெரும் விழாவை கொண்டாடுகின்ற நாம் இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் உண்டு பருகுகின்ற பொழுதெல்லாம் நாமும் இயேசுவாக மாறி அவரோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளையும் நமக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியிலே கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் இதற்கான எல்லா மருத்துவ ஆராய்ச்சிகளும் விரைவாக செய்யப்பட்டு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமிம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, நீருலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் உங்கள் மூதாயரும் அறிந்திராத மன்னனால் உங்களை உண்பார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 3,
மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் செல்ல எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் சிந்தனை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாயரும் அறிந்திராத மன்னனால் உங்களை உண்பார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மறைந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுக்கிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாயருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாய்க்கால்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகில் உள்ள அனுப்பியுள்ளார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே ஆதலால் தாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுவோமே. அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்வதில் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆனால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் தாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வானதூதர்களுக்கு கூட கிடைக்காத அந்த மிக பெரும் பாக்கியமான ஆண்டவர் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் வாழ்வு தரும் உணவாக உட்கொள்ள, அதை பருக கடவுள் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்துள்ளார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த வேளையிலே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே மன்னாவை கொடுக்கின்றார். அது பசியை போக்கும் ஒரு மன்னாவாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் அதை இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். நாம் பல உடலாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் நாம் அனைவரும் ஒரு உடலாக படைக்கப்படுகின்றோம். எப்படி விலை மதிப்பற்ற ஒரு தாயின் அந்த தாய்ப்பாலானது ஒரு குழந்தைக்கு ஊட்டம் அளிக்கிறதோ, அதுபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நமக்கு மீட்பளிக்கிறது, நமக்கு ஊட்டம் அளிக்கின்றது. அதனால்தான் புனித பவுல் அடிகளார் அழகாக கூறுகிறார், நாம் பல உடலாக இருந்தாலும், பல எண்ணத்தோடு வாழ்ந்தாலும், பல மொழி பேசுபவர்களாக இருந்தாலும், பல கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாலும் கூட நம் அனைவரையும் ஒரே உடலாக ஒரே மனமாக இணைப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த திரு உடல், அந்த திரு இரத்தம். இதனால்தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் வார்த்தை கூறுவார், நற்கருணை என்பது விண்ணகத்தின் நற்சுவையே நற்கருணை. நாம் அந்த விண்ணகத்தின் நற்சுவையை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நற்கருணை
அதாவது திருப்பலி யூக்கரிஸ்டியா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால் நன்றி கூறுவது, தேங்க்ஸ் கிவிங். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கு பெறும்போது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் நம்மை அவரை பெற்றுக்கொள்ளும் அந்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைத்துள்ளார். இந்த வேளையிலேயே நற்கருணை, நல்ல கருணையே நற்கருணை. ஆண்டவரின் கருணையின் முழு வெளிப்பாடை நற்கருணை. நம் மீது கருணை கொண்ட இறைவன் தன்னை முழுமையாக நமக்கு இந்த திருப்பலின் வழியாக கொடுப்பதே நற்கருணை. நற்கருணை ஒரு சாதாரண மனித கைகளால் படைக்கப்பட்ட கோதுமை மாவில் தயாரிக்கப்பட்ட அதிலிருந்து படைக்கப்பட்ட அந்த அப்பமானது திருப்பலியின் போது ஆண்டவரின் திருவுடலாக மாறுகிறது. மனித கைகளால் படைக்கப்பட்ட சாதாரண திராட்சை ரசமானது திருப்பலியின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகிறது. ஆனால் அதை உண்டு அதை குடித்து வெளியே செல்பவர் எத்தனை பேர் நாம் கிறிஸ்துவாக மாறுகிறோம் என்பதுதான் கேள்வி. உலக வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஒரு முறை பேரரசர் நெப்போலியனை பார்த்து அவரது படைத்தளபதி ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் எது என்று கேட்டார். அந்த தளபதி மனதில் நிலைத்திருக்கலாம், இவர் வென்ற போர்களிலே மிக ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு போரை பற்றி பேசுவார் என்று. ஆனால் அவர் கூறிய ஒரே வார்த்தை, நான் என்ற திவ்ய நற்கருணையை முதலாக பெற்றேனோ அந்த நாள் தான் எனது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் என்று கூறினார். ஆம், இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை கடவுள் நம்மில் குடிகொள்ளும் நாள். அந்த நற்கருணையை நாம் எப்போது உட்கொள்கிறோமோ அந்த கடவுள் நம்மில் முழுமையாக நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல உடலாக இருந்தாலும் கூட நாம் அனைவரையும் வழி நடத்துவது அந்த நற்கருணை நாதனி. இந்த வேளையிலே வரலாற்றில் பல புனிதர்கள் நற்கருணையை மட்டுமே உணவாக உட்கொண்டு வேறு எதையும் உண்ணாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போலுமானால் முக்தி பேறு பெற்ற அலெக்சாண்ட்ரினா டா கோஸ்டோ என்ற ஒரு புனிதர் 13 வருடங்கள் எந்த உணவையும் உட்கொள்ளாமல் நற்கருணையை, திவ்ய நற்கருணையை மட்டும் உண்டு அவர் உயிர் வாழ்ந்தார். உலக அதிசயம். இது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, மருத்துவபூர்வமாக இது நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு உண்மை. அடுத்தது, நாம் பறக்கும் புனிதர் என்று அழைக்கப்படும் கப்பூச்சின நகரை சார்ந்த புனித ஜோசப், அவர் 5 வருடங்கள் எந்த உணவையும் உட்கொள்ளாமல் திவ்ய நற்கருணையை மட்டும் உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். சியனா நகரின் புனித கேத்தரினா தனது கடைசி காலகட்டங்களில் எந்த உணவை உட்கொள்ளாமல் திவ்ய நற்கருணையை மட்டும் உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஜெனோனா நகரை சார்ந்த புனித கேத்தரினா ஒவ்வொரு துக்க காலத்திலும் ஒவ்வொரு திருவருகை காலத்திலுமே எந்த உணவை உட்கொள்ளாமல் திவ்ய நற்கருணையை மட்டும் உட்கொண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார். இன்றும் உலகத்திலே பல அற்புதங்களும் அதிசயங்களும் திவ்ய நற்கருணையின் வழியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த நற்கருணை ஏன் நமது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை? எதனால் இந்த நற்கருணை? கடவுள் நம்மில் குடிகொள்கிறார், கடவுள் நற்கருணை வழியாக நம்மில் வருகிறார். ஆனால் அந்த கடவுளை ஏன் நாம் கொண்டு வாழவில்லை? நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணை பேழையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நடமாடும் கடவுளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் புனித பவுலடிகளான் வார்த்தையை நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அதுதான் நற்கருணை. நம்மில் கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்துவை தேடி நம் செல்லவில்லை என்றாலும் கூட கிறிஸ்து நம்மில் குடிகொள்ள வருகிறார். அப்போ இந்த கிறிஸ்துவை தாங்கி இருக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும்? திருப்பலியிலே மட்டும் பக்தியோடு வாழ்ந்து வெளியே சென்ற பின்பு நாம் விருப்பம் போல வாழலாமா? திருப்பலியிலே மட்டும் அந்த இறைவனை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வெளியே நாம் எப்படி வேண்டுமானாலும் நமது வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாமா? தவறு. நாம் அனைவரும் அந்த விண்ணகத்தின் சுவையான அந்த நற்கருணையை பெற்று வாழும்போது நம் வாழ்க்கையிலே அந்த கடவுளின் எண்ணத்தையும் சிந்தனையும் கொண்டிருக்க வேண்டும். மனிதனை, நம்மோடு வாழும் நமது சகோதர சகோதரிகளை, நமது அயலானை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு முழுமையாக அன்பு செய்தாரோ அதுபோல நாமும் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம்.
எதை பற்றி சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு காலம் நாம் எத்தனை திருப்பலியிலே பங்கேற்றிருக்கலாம். வயதானவர்கள் ஆயிரக்கணக்கான திருப்பலியிலே பங்காற்றியிருக்கலாம். நம் அனைவரும் திருப்பலியிலே பங்கு கொண்டிருப்போம். ஆயிரக்கணக்கான முறை நாம் அந்த திவ்ய நற்கொடையை உண்டிருக்கலாம். ஆனால் அது நமது வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு பண்டிதர் சுவாமி விவேகானந்தரிடம் வந்து கூறினார், நான் கழிந்த 45 வருடமாக இந்த புனித கங்கையிலே நீராடி கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் துணிவோடும் மகிழ்ச்சியோடும் கூறலாம், நான் எனது உடல் புனிதமாக மாறிவிட்டது, நான் புனிதனாக மாறிவிட்டேன் என்று கூறினாராம். அதற்கு சுவாமி விவேகானந்தா சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னாராம், நீங்கள் இந்த புனித கங்காவில் குளித்து கொண்டிருந்ததால் 45 வருடமாக குளித்ததால் நீங்கள் புனிதமடைந்து விட்டீர்கள் என்று நினைத்திருந்தால், உங்களை விட புனிதமிக்கது எதுவென்று கேட்டால் இந்த நதியிலே வாழும் உயிரினங்கள், மீன்களாக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், அதுதான் உங்களை விட புனிதமானது. ஏனென்றால் 24 மணி நேரமும் தனது வாழ்க்கை முழுவதுமே தனது வாழ்க்கையை இந்த புனித நீரிலே கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதுதான் உங்களை விட புனிதமானது என்று நாம் அனைவரும் மார்பு தட்டி கூறலாம். நான் திருப்பலிக்கு எப்போதும் தவறுவதில்லை, ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெற்று திவ்ய நற்கருணை உட்கொள்கிறேன் என்று மார்பு தட்டி சொன்னாலும் கூட நமது வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்கிறோம், நமது வாழ்க்கையை ஆண்டவரை பிரதிபலிக்கிறதா, நாம் வாழும் கடவுளாக வாழ்கிறோமா, அந்த கடவுளின் எண்ணத்தையும் சிந்தனை கொண்டு வாழ்கிறோமா, இல்லை என்றால் நாம் பெற்ற நற்கருணை எந்த பயனையும் நமது வாழ்க்கையிலே ஏற்படுத்தவில்லை. நற்கருணை நமது வாழ்க்கையிலே ஒரு தாய்ப்பால், பிறக்கும் போது சிறு வயதில் இருக்கும்போது நாம் அன்னை நமக்கு தாய்ப்பாலை ஊட்டி வளர்ப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை முடியும் வரை நமக்கு அந்த நற்கருணை என்னும் தாய்ப்பாலை கொடுக்கிறார். அதை பெற்று நாம் எப்படி வாழ்கிறோம், ஊட்டம் பெற்று வாழ்கிறோமா, இல்லது சோர்வோடு வாழ்கிறோமா, இல்லது பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, புதிய வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை நம் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நமது எல்லா வழிமுறைகளும் எந்த பயனையும் தராது. நற்கருணை நாதனை ஆதாரிப்போம், நற்கருணை நாதனை நம்மில் குடிகொள்ள அழைப்போம், நமது வாழ்க்கை முறையை மாற்றுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பது நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் ஊற்றான இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார்,
மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் உமது மகனின் திருவுடல் திரு இரத்தமும் எம் வாழ்வில் நிறை உணவாகவும் உடலுக்கு திருமருந்தாகவும் ஒன்றிப்பில் அனைவருக்கும் ஊக்க மருந்தாகவும் செயல்பட்டு இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திட வேண்டி வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றான இறைவா, தன் உடலில் ஒவ்வொரு அணுவையும் மக்களுக்கென வழங்க இயேசுவின் திருவுடல் திரு இரத்த திருநாளன்றி எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் மக்களின் நல்வாழ்வுக்கு ஏதோ ஒரு வகையில் தம்மையே வழங்கும் வழியாகவும் தன்னலமற்ற தொண்டாளமும் எமக்கு தரவும் தொற்று நோய் போராட்டத்தில் தம்மை இணைத்துள்ள அனைத்து தன்னலமற்ற சேவை புரிவியோருக்கு பாதுகாப்பு தரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றான இறைவா, உலகெங்கும் எழுந்துள்ள இயற்கை சீற்றங்களால் துயரத்தில் உள்ள உம் மக்களை கண்ணோக்கும். அவர்களின் துயரங்களை துடைத்து தொற்று நோயிலும் விபத்துக்களினாலும் சிதைந்து போன குடும்பங்கள் மீண்டும் தலைத்தோங்கவும் இழப்புகளினால் வாடி வருந்துவோர்களுக்கு மீண்டும் நிறைவாழ்வை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஊற்றான இறைவா, சீரார் முதல் எம் இளையோர் வரையுள்ள அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் இறை அச்சத்தையும் அளித்து சிறந்த படைப்பாக இவ்வுலகில் வலம் வர உம் அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கின்ற இந்த உணர்வுகளையும் மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுத்து கேட்டு எங்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போ, கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போ, அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருமே, அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருமே, வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய், முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவாய், வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடல் பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். அன்பு இறைவா, இந்த வேளையிலே அகில உலகத்தை உமது பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸை இந்த உலகில் இருந்து அகற்றவும், இதற்கு தேவையான மருந்துக்கள் கண்டுபிடிக்கப்படவும், நாங்கள் புது வாழ்வு பெற்று உம்மை போற்றி புகழவும், நல்முறையில் திருப்பலியில் பழைய மாதிரி பங்கு கொண்டு வாழவும் செய்திருளும். அனைத்து மக்களும் இயல்பான வாழ்க்கையை வாழவும், தங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்று ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ செய்திருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயென பாசமிகு தாய் மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன்னையே பகிர்ந்து கொடுத்து இந்த உலகத்தினுடைய கடைசி மனிதர் வரை தன்னுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் கொடுத்த தெய்வம் இவரே. இந்த உன்னதமான தலைவன் இயேசுவினுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும்.
என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே திருப்பலி நிறைவேற்றுவது குறித்து அன்பிய தலைவர்களோடு ஆலோசித்து ஆயருடைய வழிகாட்டுதல் படியும் நம்முடைய கேரள அரசினுடைய பரிந்துரைகளின்படியும் அது தொடங்கப்படும். அதற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்படும். எனவே அதுவரை அனைவரும் பொறுமை காக்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மறைமாவட்டத்தினுடைய அந்த பரிந்துரைகளும் ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய சொரப்பாறை பணித்தளத்தில் எப்படி அதை ஒருங்கிணைப்பு செய்வது என்பதை குறித்து ஆலோசித்த பிற்பாடு மீண்டும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு திருப்பலியானது துவங்கப்படும். மற்றொரு அறிவிப்பு, மறைக்கல்வி மாணவ மாணவியருடைய சிறு சேமிப்பு தொகையானது நாளைய தினம் திங்கட்கிழமையிலிருந்து கொடுக்கப்படும். எனவே காலை 9:30 மணி முதல் அவர்களுக்கான அந்த சிறு சேமிப்பு தொகை பிரித்து கொடுக்கப்படும். வருகின்ற பொழுது முகக்கவசம் அணிந்து வரும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய சிறு சேமிப்பு புத்தகங்களை தவறாமல் எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மேலும் சிறு குழந்தைகளாக இருந்தால் பெற்றோரிலே யாராவது ஒருவர் மாத்திரம் வந்து புத்தகத்தை கொடுத்து கணக்குகளை சரிபார்த்து தொகைகளை பெற்றுச் செல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அனைவரும் கூட்டமாக ஒரே நேரத்தில் வர வேண்டாம். வருகின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றும்படி அன்போடு வேண்டுகின்றேன். எனவே காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தொகையானது பிரித்து கொடுக்கப்படும். எனவே அன்பு உள்ளங்களை தயவு செய்து நம்முடைய சொரப்பாறை பங்கிற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் சார்ந்தவர்கள் நாளைய தினம் தவறாமல் தங்களுடைய சிறு சேமிப்பு தொகைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது
உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் அவருடைய உடலை பெற்று உண்டு மகிழ்ந்த நாம் அவராகவே மாறவும் வாழவும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.